ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்மளோட ட்ராவல் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்தியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்தியா போயிட்டு மறுபடியும் ரிட்டன் தாய்லாந்து வந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. 2 மாதம் வந்து ஃபுல்லாக இந்தியாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா பாப்போட ஸ்கூல் லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து சும்மாலாம் வந்து லீவ் எடுக்கல. ஸோ பாப்புக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த இது சரியானதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு லீவ் தான். ஸோ அப்படி தான் வந்து 2 மாதம் அப்படியே இழுத்துட்டே போயிட்டு நாங்கள் வந்து வந்தது பார்த்திங்கன்னா 20 டேஸ் லீவில் தான் வந்தோம். ஆனால் 2 மாதம் ஆகிடுச்சு நம்ம மறுபடியும் வரதுக்கு. ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு ஒர்க் ஷீட்லாம் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாப்போம் ஸ்கூல் ஹோம் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் வந்துட்டு தாய்லாந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் கழித்து அவங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து லீவ் இருந்தது. அதில் தான் வந்து மறுபடியும் எங்களை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. அந்த லீவு இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் போகிற மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் போய் ஒரு வாரத்துலேயே மறுபடியும் போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததால் அப்படியே வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம தாய்லாந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஓகே பாப்பு வீட்டில் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விட்டு வரோன்னு சொல்லிட்டு பாப்பு ஒரே அழுக. ஆனால் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமே அழுகையெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. டிரைவரை நான் கேட்டாங்க, ஏன் பாப்பு அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பாப்பு வந்துட்டு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் தான் அழுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டிரைவர் நல்லா ஷாக் ஆகி, அப்போ நீ வீட்டில் அழுததெல்லாம் வந்து நடிப்பா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் கிடையாது, எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது. ஆனால் நம்ம கிளம்புறோம்ல வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி பாப்புவோட பதில் இருந்தது. அப்படியா? நம்ம இன்னும் எதிரமா பண்ணலாம். ஹாஃப் லிட்டர் பாட்டில் இருக்குல்ல, எம்டி பாட்டில், தண்ணி எம்டி பண்ணிட்டு பாட்டில் நம்ம வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் அலோடு. நீ உள்ளே வந்து ஏர்போர்ட்டை பிடிச்சிக்கலாம். ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் 60 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டு. வெறும் எம்டி கேன் நம்ம வச்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் பாப்புக்கு நூடுல்ஸ் இது ஒரு 200 இருக்கும். டேஸ்டி மசாலா. அப்புறம் உனக்கு ஒரு சாம்பார் இட்லி, எனக்கு ஒரு சாம்பார் இட்லி. ஓகே. என்ன சாப்பிட போகிறீங்க? இந்த தண்ணி எவ்வளோ? அது 40. எவ்வளோ பாப்பு? 40. உனக்கு மட்டும் 40யா? சாப்பிடுங்க. இங்கே பாருங்க எங்கள் மம்மியை. அம்மா சாப்பிட்டு பவுலில் சீக்கிரம் சாப்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் இதுலேருந்து அதில் போட்டு சாப்பிட்டுருக்கேன். பசிக்குள்ள எனக்கு சாப்பிடணும்ல, நான் எனக்கு பசிக்குள்ள நான் சாப்பிடணும்ல. நல்லா இருக்கா? ஆல்மோஸ்ட். டிஷ்யூலாம் போட்டு மேலே ரெடி பண்ணி சென்னை ஏர்போர்ட் போகிறப்பெல்லாம் வந்து காலையிலே கிளம்பிடுவோம். இங்கே திருச்சின்றதுனால வந்து நம்ம வீட்டிலேருந்தே நைட்டு 7 மணிக்கு தான் வந்து கிளம்புனோம். வர வழியில் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவு பசிக்கலை, அதனால் வந்துட்டோம். இந்த டைம் ஃப்ளைட்டில் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம போடலை. ஏன்னா எப்போவுமே வாங்கி வேஸ்ட் ஆகிடுது. பாப்பும் தூங்கிடுவா. நாங்களுமே அன்டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால நிறைய வேஸ்ட் ஆச்சு ஒவ்வொரு டைம். அதனால் வந்துட்டு இந்த டைம் போடலை. ஸோ அதனால் வந்து ஏர்போர்ட் உள்ளே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் உள்ளே நான் வந்து மினி இட்லி, பாப்பு வந்துட்டு நூடுல்ஸு, அவங்களும் வந்துட்டு மினி இட்லி சாப்பிட்டோம். அவ்வளோதான். போர்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஃப்ளைட் வந்துருச்சு. இப்போ ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு.
If you wish to read, please switch on your reading light. பேங்காக் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தொடலாம் அதெல்லாம் தப்பு இல்லை. இங்கே தாத்தா பக்கத்தில் வந்து இங்கே வா. ஓகே, கை கொடு அவருக்கு. இங்கே பாரு, ஃபோமில் போட்டது பற்றியா இல்லையா? அழகாக இருக்கு பாரு. இன்னைக்கு வந்து சாலப்பாவை பற்றி தான் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இந்த சாலப்பாவை பேர் பம்கின் சாலப்பாவும், எனக்கு சாக்லேட் சாலப்பாவில் இருக்கும், பிங்க்கு சாலப்பாவும் இருக்கும். நீங்கள் என்ன சாலப்பாவு அப்புறம் மார்னிங் 4:30க்கு நமக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லக்கேஜஸ்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா இந்த வாட்டி டிரான்சிட் ஃப்ளைட் வந்து போடலை. ஸோ நம்ம போகிற இடம்லாம் நம்ம லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். என்ன குடிக்கிறேன்? ஆரஞ்சு பை ஹியர் ஒரு கிட்ஸோட புக்கெட்டில் போகிற மாதிரி பிளேசஸ் வந்து கேட்டிருந்தீங்க. புக்கெட் அப்படின்னாலே நிறைய ஐலாண்ட் இருக்குது. நான் வந்து பாப்புவை 3 இயர்ஸ் அப்போ தான் கூட்டிகிட்டு போனேன். நல்லா சேஃபாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிபி ஐலாண்ட், கோரல் ஐலாண்ட், அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ஐலாண்டுன்னு இருக்குது. ஸோ இதோடையே பார்த்திங்கன்னா இன்னும் சில ஐலாண்டெல்லாம் இன்க்ளூடட்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 இயர்ஸ் ஆகுது போயிட்டு, அதனால் வந்து சரியாக ஞாபகத்தில் இல்லை. மெயினாக வந்து புக்கெட் அப்படின்னாலே ஐலாண்டு தான். அது சீசன் டைமில் தான் வந்து போக முடியும். எந்த சீசன்னு பார்த்துக்கோங்க. சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க, பயப்படுறதுக்கு தேவையில்லை. பாப்பு ஸோ நம்மளோட பெட்டிலாம் அனுப்பிட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ரொம்ப பசியாக இருக்குது. அதனால் வந்துட்டு மெக்டொனால்டில் போயிட்டு பர்கர் தான் சாப்பிட போகிறோம். 4:30க்கெலாம் வந்தோமா, ஸோ அதனால் ரொம்ப பசி வந்துருச்சு. 7:30 ஆகிடுச்சு டைம் இப்போது. இன்னும் 1 ஹவரில் வந்து நமக்கு ஃப்ளைட் இருக்குது. அது உள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட கேட் நம்பருக்கு போயிடலாம். என்ன பண்ணுறீங்க? புடி 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 இது நிறைய வருது, இது கொஞ்சம் வருது. கொஞ்சம் தான் வருது. இங்க பாருங்க, நிறைய வருது. இது வந்து நல்லா
நம்ம பாப்பு வீடியோக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாமல் பாட்டி வந்துட்டு இதில் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. பாப்பு வீடியோன்னு சொன்னோன்னே பாட்டிக்கே சிரிப்பு வந்துருச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோன்னா தண்ணி பாட்டில் வந்துட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்க. ஸோ தண்ணி பாட்டில் தண்ணியோட 100 ml மேலே எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்களா, அதனால் வந்துட்டு உள்ளே வந்து தண்ணி வாங்கிப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா எம்டி பாட்டிலாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி வந்து குடிச்சிக்கிறது. ஏன்னா 20 பாட்டில் விற்கிற தண்ணி வந்து உள்ளே வைக்கிறது பார்த்திங்கன்னா 70 பாட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போல்லாம் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த தண்ணியும் வந்து குடிக்கிற தண்ணி தான், நீங்கள் வந்து குடிக்கலாம், தாராளமாக வந்து தண்ணி குடிக்கலாம். ஃப்ளைட்டில் வாங்கினீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி பாட்டில் வீணாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுக்கோங்க. இப்படி அமைங்க போய் நீங்கள் 2 தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பாட்டில் வாங்கினாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது மாதிரி பிடிச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். தேவைப்படுற தண்ணி தானே நம்மளுக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுறது. நீங்கள் வாங்கிட்டு தூக்கி போகிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோஸ். இது மெக்டனல்ட்ஸ் பைலட்லாம் தெரியுறாங்க. வெள்ளைக்காரன் தான் வண்டி ஓட்டுறது. ஆமாம், ஒரு லேடியும் வெள்ளைக்காரன். அடுத்து வந்துட்டு நம்ம செங்ராய் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. அந்த நம்மளோட லக்கேஜ்லாம் எப்படி ஏற்றுறாங்க ஃப்ளைட்டில் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறி இறங்கிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் சென்னை வந்து வந்திருந்தோம் அப்படின்னா வந்து பயங்கர டயர்டாக இருப்போம். நம்ம ட்ரிச்சி வந்து வரதால் கொஞ்சம் அலைச்சல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் ரொம்ப பெரிய லாங் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்து தெரியவே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டைம் வந்துட்டு வந்ததே தெரியல அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் ஈவினிங் 7 o'clock வந்து கிளம்புனோம். அடுத்த நாள் மதியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாய்லாண்டுக்கு வந்தாச்சு. இவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக லாஸ்ட்டு பெட்டியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து தாய்லாண்டில் நாங்கள் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குது. அந்த நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல குளிராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப அந்த வின்டர் சீசன் பிடிக்கும். அதனால் வந்து லாஸ்ட்டு ஒரு மாதம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்தியாவிலேருந்து இந்த கிளைமேட்டை. ஏன்னா இந்த மழை பெஞ்சாலும் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நசன்னு வெளில போக பிடிக்காது. அதே மாதிரி வெயில் அடித்தாலும் வந்து பயங்கர வேர்க்கும். அந்த கிளைமேட்டும் சுத்தமாக பிடிக்காது எனக்கு. ஸோ இங்கே வந்து மேலே சீலிங் ஃபேனும் இருக்காதா, அந்த வெயில் நாள் வந்தாலே எனக்கு பயங்கர கோவம் வரும். இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹாலில் வந்து உட்காரோம் அப்படின்னா, நம்ம மேலே உள்ள அந்த சீலிங் ஃபேன் போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்து காற்று வரும். ஆனால் இந்த டேபிள் ஃபேனை வந்துட்டு அந்த இடத்துட்டே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு மூச்சு விட முடியாத மாதிரி அந்த காற்றே வந்து ஒரு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சம்மர் வந்து தாய்லாண்டில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி மழை நாள் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வின்டர் சீசன் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பகல்லலாம் ஓரளவு வெயில் அடிக்கும், ஆனால் குளிராகவே இருக்கும் இல்லையா. அதனால் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 1 month வந்து நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்போவும் இங்கே தான் தாய்லாண்டில் தான் இருப்பேன். இந்த டைம் மட்டும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் உள்ள அந்த குளிரை இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பட்டாயா சைட்லாம் கேட்டோன்னா இந்த டைமில் வெயிலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இருக்க இடத்துல வந்து நல்ல குளிராக இருக்கும். அப்போ தண்ணி இதை திறக்கக்கூடாது, படிப்பு சொல்லுவாங்க. டிஷ்யூஸ் உள்ளது. அப்பா
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செங்கராய் வந்தாச்சு. நம்ம பேங்காக் டு செங்கராய் வந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம வந்தாச்சு. போயிட்டு நம்ம லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் கார் விட்டு வருவோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரை விட்டுட்டு கீயை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து போயிட சொல்லுவாங்க. ஏன்னா சப்போஸ் அவங்க வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கீயை ஹஸ்பண்ட் வரும்போதுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டைம் அவங்க வந்து ஜப்பான் போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கீயை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அவங்க வீட்டில் போய் காரை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸி வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அந்த டாக்ஸியில் அவங்க வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு தான் வந்து நம்ம காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். கார் ரெடியாக இருந்தது. நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதால பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான் வந்துட்டு அவங்களோட வீடு. நம்ம தாய்லாந்து இந்தியாவிலேருந்து தாய்லாந்துக்கு வந்துட்டோம். பானு இப்போ தான் இருக்குது. நம்ம காருக்குள்ளே என்னொன்று வீட்டில் நான் வந்து காமிக்கிறேன். போய் பாப்பு வந்து ஃப்ளைட்டில் ஏறினதுமே வந்து தூங்கிடுவான். அதே மாதிரி காரில் ஏறினதும் தூங்கிடுவான். எனக்கு ஃப்ளைட்டில் அந்தளவு தூக்கம் வராது. ஆனால் இந்த காரில் ஏறினேன் அப்படின்னா வந்து நானுமே தூங்கிடுவேன். ஒரு 1 hour நல்லா தூங்கிட்டேன். இருந்தாலுமே வந்து ஒரு 2 daysக்கு வந்து நமக்கு அந்த டயர்டு வந்து போகவே போகாது. ஸோ அடுத்த நாள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகணும். சிக்கன் பாக்ஸ் வந்ததில் எனக்கு ஃபேஸில் நிறைய மார்க் இருந்தது. எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் இருந்துச்சு. பாப்புக்கு அந்த அளவு இல்லை. ஸோ எல்லோரும் ஃப்ளைட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட்டாக அந்த சிக்கன் பாக்ஸ் இருக்கிற டைமில் தான் நம்ம போகக்கூடாது. இந்த பிளாக் மார்க்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2024 வந்து எங்களுக்கு பெரிய பெரிய இழப்புகளை தான் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அதனால் இந்த வருஷம் மாதிரி எப்போவும் இருக்கவே கூடாது. வர்ற 25 வந்துட்டு எல்லாருக்குமே நல்லா வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு என்னோட ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.